السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது சாலிஹீன் பாடம் 36. இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய 36வது நாள் பாடத்துல நாம் இருக்கின்றோம். இந்த பாடத்தில் இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை பரக்கத்தாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இந்த ரியாது சாலிஹீன் கிதாபினுடைய இந்த 36வது பாடத்துல நாம் 2 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸ் ஆகிறது அல்லாஹுவை பயந்து கொள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்போ இந்த ஹதீஸ் அல்லாஹுவை பயந்து கொள் என்ற ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லித் தருவாங்க. அது அல்லாமல் கூடுதலாக 2 விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல ஒரு உபதேசமாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ மொத்தம் 3 விஷயங்களை இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹுவை நீ பயந்து கொள் என்று இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணம் என்ன? பயந்து கொண்டால் உனக்கு என்ன கிடைக்கும், என்னென்ன விஷயங்களை நீ அடைய வாய்ப்பு இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்போ இது முதலாவது ஹதீஸாக இந்த அல்லாஹுவை பயந்து கொள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. இரண்டாவது ஹதீஸாக நபி கற்றுத்தந்த வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. இப்ப இந்த ஹதீஸு கொஞ்சம் நீளமான ஒரு ஹதீஸு. அப்ப இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எக்கச்சக்கமான வார்த்தைகளை, உபதேசங்களை, சில தொகுப்புகளை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கும் இன்னும் குறிப்பாக ஒரு சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவங்க என்னென்ன விஷயத்தை சொல்லி தந்தாங்க, என்னென்ன வார்த்தைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க, ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர்கள் எதற்காக வேண்டி சொன்னார்கள், அதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பதிவு செய்ய வருகிறார்கள் அப்படின்னு இந்த விஷயங்களை எல்லாம் பேசக்கூடிய ஒரு தலைப்பாக தான், ஒரு ஹதீஸாக தான் இந்த நபி கற்று தந்த வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இந்த 2வது ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ இந்த பாடத்துல 36வது பாடத்துல இந்த 2 ஹதீஸை பற்றி தான் நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 61வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. அப்போ இந்த ஹதீஸினுடைய ஒரு சுருக்கம், ஒரு ஹுலாசா என்னன்னு சொன்னா, ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, நீ எங்கு இருந்தாலும் அல்லாஹ்வை நீ பயந்து கொள். நீ எந்த இடத்துல ஆகியிருந்தாலும், எப்படி ஒரு சூழ்நிலையில் ஆகியிருந்தாலும் அல்லாஹ்விற்கு நீ பயந்து கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையை சொல்றாங்க. இன்னும் ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி நீ பாவத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறாயோ அதை விட நன்மையை நீ அதிகப்படுத்து. இப்போ நன்மையை நீ தொடர்ந்து செய். ஏன்னா அந்த நன்மையானது நீ செய்த அந்த பாவத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கு. இப்ப நம்ம செய்யற நன்மை தான்
நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாவத்தை அழிப்பதாக, அதை போக்கக்கூடியதாக அது இருக்கின்றது என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் மக்களோடு நல்ல குணத்தோடு நீ நடந்து கொள். நல்ல ஒரு குணமாக, மக்களுக்கு ஏத்த ஒரு குணமாக, மக்களோடு நீ நல்ல முறையில நடந்து கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த 3 விஷயத்தையும் ஜுந்துப் இப்னு ஜுனாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒரு சுருக்கம். இப்ப பாருங்க, 61வது ஹதீஸ் அஸ்ஸானி, இரண்டாவது ஹதீஸாக இருக்கின்றது. என்ன இரண்டாவது ஹதீஸ்? இந்த பாபுல் முராகபா என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாடத்துல பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸுகளில இந்த ஹதீஸானது இரண்டாவது ஹதீஸாக இருக்கு. இப்போ முதலாவது ஹதீஸை நம்ம போன பாடத்திலே நம்ம பார்த்தாச்சு. இது இரண்டாவது ஹதீஸாக இருக்கின்றது. அன் அபீதர், அபூதர் என்று சொல்லப்படக்கூடிய ஜுந்துப் இப்னு ஜுனாதா, ஜுனாதா என்பவருடைய மகனான ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு. வ அபி அப்துர் ரஹ்மான், இன்னும் அப்துர் ரஹ்மான் என்பவருடைய தந்தையான முஆத் இப்னு ஜபல், ஜபல் என்பவருடைய மகனான முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அப்போ இவர்கள் இருவரும் தான் இந்த ஹதீஸினுடைய ராவிகளாக, அறிவிப்பாளர்களாக இருக்கின்றார்கள். ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. இப்போ இந்த ஹுமாவுடைய லமீரு ஒன்று ஜுந்துப் ரலியல்லாஹு அவர்கள், இன்னொன்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கின்றார்கள். சரிங்களா? இப்போ அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரை தொட்டு? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு இந்த இரண்டு சஹாபாக்களும் அறிவிக்கின்றார்கள். கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகில்லாஹ, அல்லாஹுவை நீ அஞ்சிக்கொள், ஹைசுமா குந்த, நீ எந்த ரீதியில் ஆகியிருக்கின்றாயோ அந்த ஒன்றுல. அப்போ நீ எங்கே ஆகியிருந்தாலும் சரி, எப்படி ஒரு சூழ்நிலையில் நீ ஆகியிருக்கின்றாயோ அந்த சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் அந்த தீமையை அடுத்து நன்மையையும் நீ தொடரச் செய். ஏனா தம்ஹுஹா, அந்த நன்மை என்பது அந்த பாவத்தை அழிக்கும், அந்த பாவத்தை அழிக்கக்கூடியதாக அந்த நன்மை ஆகும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் வஹாலிகின் நாஸ, மக்களிடத்தில் நல்ல குணமாக நடந்து கொள், பிஹுலுகின் ஹஸனின், அழகான குணத்தோடு, அழகான முறையில மக்களிடத்துல நல்லபடியாக நீ நடந்து கொள் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வராங்க. ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸனை திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்ததாகவும் அறிவித்ததாகும். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹசன், இந்த ஹதீஸனை ஹதீஸுன் ஹசன் என்பதாகவும் இந்த ஹதீஸை திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இதுதான் இந்த 61வது ஹதீஸினுடைய மொத்த கருத்தாக இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முராகபா என்ற பாடத்தின் கீழே, இறை கண்காணிப்பு, இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாகவே ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, நீ எங்க ஆகியிருந்தாலும் சரி அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்பதாக சொன்னாங்களா இல்லையா? இப்போ அல்லாஹ்வை பயந்து கொள்ளுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹு தஆலா நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும், நீ நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நினைவுகளையும், நீ என்னெல்லாம் செய்தியோ அல்லாஹு தஆலா அனைத்தையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வை நீ பயந்து கொள். ஏன்னா நீ பயப்படுகிறாயா, நீ பயப்படலையான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா அல்லாஹ் உன்னை கண்காணிச்சு கொண்டே இருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கண்காணிப்பிலிருந்து யாரும் தப்ப முடியாது. எனவே நீ அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்ற ஒரு வார்த்தையை இங்க சொல்வதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது பாபுல் முராகபா என்ற இந்த பாடத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அல்லாஹுவை பயந்து கொள் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இப்போ அடுத்தபடியாக இந்த 62வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். இந்த 62வது ஹதீஸ யாரு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு.
அப்போ அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கும் சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்த அவங்க சில விஷயங்கள் சொல்லி தராங்க ரசூலுல்லாஹ். அப்ப அந்த விஷயத்தை தான் இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செய்து தருகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நாங்க ஆகியிருந்தோம். அவங்க கூட நாங்க உட்கார்ந்திருந்தோம். அப்ப அந்த நாள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறுவரே, உங்களுக்கு நான் சில விஷயங்களை சில வார்த்தைகளை கற்றுத்தரட்டுமா? கற்றுத்தருகிறேன் என்பதாக சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவிடத்தில் நீ பேணுதலாக நடந்து கொள். அல்லாஹு தஆலாவிடத்தில் நீ பேணுதலாக அவன் எதையெல்லாம் உனக்கு கடமையாக்கினானோ அந்தந்த விஷயங்களை பேணுதலாக நீ செய்தால் அல்லாஹு தஆலா உன்னை பாதுகாப்பான். உன்னை பாதுகாக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருப்பான் என்பதாக சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவை நீ நினைவு கூறிக்கொண்டே இரு. இப்ப அல்லாஹு தஆலாவை நீ நினைவு கூறு. அப்படி நினைவு கூறணும்னு சொன்னா உனக்கு முன்னாலேயே அல்லாஹு தஆலாவை நீ பெற்றுக்கொள்வாய். அப்ப நம்மளை அறியறதுக்கு முன்னாடியே அல்லாஹு தஆலாவை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்லி தராங்க. அடுத்தபடியாக, உனக்கு ஏதேனும் தேவைகள் இருக்கின்றது என்று சொன்னால், நீ ஏதாவது கேட்க விரும்புகிறாயா? அதை யார்கிட்டையும் கேட்காத, அல்லாஹ்விடத்தில் நீ கேட்டுக்கொள். அல்லாஹ்விடத்திலேயே நீ அதை கேட்டு பெற்றுக்கொள் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடுத்தபடியாக, உனக்கு ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டா, இப்போ ஒரு உதவி உனக்கு வேணும், ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு உதவி வேணும்னு சொன்னா அல்லாஹ்விடத்திலேயே நீ உதவியை தேடிக்கொள். அப்ப எது கேட்கறதுனால அல்லாஹ்விட்ட கேளு. எந்த ஒரு உதவி வேண்டுமானாலும் அல்லாஹ்வை நீ முதலாவதாக நாடிக்கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு விஷயத்தை கத்து தந்தாங்க. அது என்ன விஷயம்னா, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உம்மத்துகள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை தரணும் நாடினா, அப்போ ஒரு பிரயோஜனத்தை எல்லாம் தரணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்யணும், இந்த உம்மத்து எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நாடினாலும் கூட அல்லாஹுடைய அந்த நாட்டம் இல்லாமல் அல்லாஹ் எதை எழுதினானோ அந்த ஒரு விஷயம் தான் நடக்கும். அல்லாஹ் இந்த விஷயம் ஒருத்தவனுக்கு கிடைக்க கூடாதுன்னு எழுதிட்டா அந்த விஷயத்தை இந்த உம்மத்து மொத்தமும் சேர்ந்து, இந்த உலகில் உள்ள எல்லா மக்களும் சேர்ந்து அந்த நபருக்கு கொடுக்க நாடினாலும் அது முடியாது. ஏனால் அல்லாஹு தஆலா அந்த விஷயம் அவனுக்கு கிடைக்க கூடாது என்பதா எழுதிட்டான் இல்லையா? அதனால அது கிடைப்பதற்கு எந்த ஒரு சாத்தியக்கூறும் கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் சொல்றாங்க, இந்த உலக மக்கள், இந்த உம்மத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நபருக்கு தீங்கு விளைக்க வேண்டும். இந்த நபருக்கு தீங்கு செய்யணும், இவனை ஏதாவது செய்யணும்னு கெட்டது நாடுனா, உலகமே சேர்ந்து நாடினாலும் அல்லாஹு தஆலா அவனுக்கு ஹைரை நாடிட்டான்னு சொன்னான். அவனுக்கு நன்மை தான் நிகழ வேண்டும், எந்த ஒரு தீங்கும் அவனுக்கு கிடைக்காது என்பதாக அல்லாஹு தஆலா எழுதிட்டான்னு சொன்னா, எந்த ஒரு உலக மக்கள் சேர்ந்தாலும் எவ்வளவு உம்மத்துகள் சேர்ந்தாலும் அந்த நபருக்கான தீங்கை விளைக்க முடியாது. ஏன்னா அல்லாஹு தஆலா அவனுக்கு நன்மையை நாடிவிட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக பதிவு செய்து தருகிறார்கள். இதுதான் இந்த ஹதீஸினுடைய ஒரு சுருக்கமாக இருக்கின்றது. இப்ப பாருங்க, இந்த ஹதீஸை வாசிப்போம். 62வது ஹதீஸு அஸ்ஸாலிசு, மூன்றாவது ஹதீஸாக இருக்கிறது. இந்த பாபுல் முராகபா என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்படக்கூடிய அமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்போ அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் இருவரை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. ஹுமாவுடைய லமீரு ஒன்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்னு அவர்களுடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இது இருக்கின்றது. கால, அப்போ அவர்கள் சொன்னார்கள், குந்து ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் நான் ஆகியிருந்தேன். அவங்களுக்கு பின்னாடி நான் உட்கார்ந்திருந்தேன். யௌமன், ஒரு நாளில். கால, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா குலாமு, சிறுவரே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தின், நிச்சயமாக நான் உங்களுக்கு சில கலிமத்துகளை, சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன், சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பார்த்து சொன்னாங்க.
அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, இஹ்ஃபதில்லாஹ, அல்லாஹுவின் கட்டளையை நீ பாதுகாத்துக்கொள். யஹ்ஃபல்க, அல்லாஹு தஆலா உன்னை பாதுகாப்பான். அல்லாஹு தஆலா உன்னை பாதுகாக்கக்கூடியவனா இருக்கிறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யஹ்ஃபதில்லாஹ, அல்லாஹுடைய கட்டளைகளை நீ பேணிக்கொள். அப்படி பேணிக்கொண்டால் தஜிதுஹு, நீ அவனை பெற்றுக்கொள்வாய், அல்லாஹவை பெற்றுக்கொள்வாய். துஜாஹக, உனக்கு முன்னதாக, உனக்கு முன்னிலையில் அல்லாஹவை நீ பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பாய். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீ நல்லபடியாக பேணி வாழ்ந்தன்னு சொன்னா உனக்கு உன் கண் முன்னாடியே அல்லாஹவை நீ அறியக்கூடியவனாக இருப்பாய், அல்லாஹவை நீ பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருப்பாய் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அடுத்ததாக சொல்றாங்க, இதா சஅல்த, நீ கேட்டால், அப்போ நீ கேட்க நாடினால் ஃபஸ்அலில்லாஹ, அல்லாஹ்விடத்தில் நீ கேட்டுக்கொள். உனக்கு ஏதேனும் தேவை ஏற்பட்டா அல்லாஹ்விட்ட நீ கேளு என்பதாக சொன்னாங்க. வைதஸ்தஅன்த, நீ உதவியை நாடினால், இப்போ உதவியை நீ தேடினா, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னு சொன்னா ஃபஸ்தஇன் பில்லாஹி, அல்லாஹ்விடத்தில் நீ உதவி தேடிக்கொள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, வஅலம், நீ அறிந்து கொள், அன்னல் உம்மத, நிச்சயமாக இந்த உம்மத்துகள் ஆகிறவர்கள், லவ்ஜ்தமஅத், அவர்கள் ஒன்று கூடினாலும், அலா ஐ யன்ஃபஉக பிஷைஇன், ஒரு விஷயத்தை கொண்டு உனக்கு புரோஜனம் அளிப்பதன் மீது அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும், உனக்கு ஒரு விஷயத்தை புரோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நாடி அவர்கள் ஒன்று திரண்டாலும், லம் யன்ஃபஉக இல்லா பிஷைஇன், ஒரு விஷயத்தை கொண்டே தவிர அவர்கள் உனக்கு புரோஜனம் அளிக்க மாட்டார்கள். அது என்ன விஷயம்? கத் கதபஹுல்லாஹு லக, திட்டமாக அல்லாஹு தஆலா உனக்கு எழுதிவிட்டான். அப்ப அந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா உனக்கு எழுதிட்டான்னு சொன்னா அந்த ஒரு விஷயத்தை தவிர மக்கள் யாராலும் உனக்கு புரோஜனம் அளிக்க முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இன்னும் இன்னும் அந்த மக்கள் எல்லோரும், அந்த உம்மத்தார்கள் எல்லோரும் ஒன்று திரண்டாலும், ஒன்று சேர்ந்தாலும், அலா ஐயதுர்ரூக பிஷைஇன், ஒரு விஷயத்தை கொண்டு உனக்கு தீங்கு விளைப்பதன் மீது அவர்கள் ஒன்று சேர்ந்தாலும், உனக்கு தீங்கு செய்யணும் அப்படின்னு ஒன்று சேர்ந்தாலும், லம் யதுர்ரூக இல்லா பிஷைஇன், ஒரு விஷயத்தை கொண்டே தவிர அவர்கள் உனக்கு தீங்கு அளிக்க முடியாது. அது என்ன விஷயம்? கத் கதபஹுல்லாஹு அலைக, நிச்சயமாக அல்லாஹு தஆலா உனக்கு எழுதிவிட்டான். அப்போ அல்லாஹு தஆலா உன் மீது அதை எழுதிவிட்டானே, அந்த ஒரு விஷயத்தை தவிர அவர்களால் உனக்கு தீங்களிக்க முடியாது என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொல்றாங்க, ருஃபிஅத்தில் அக்லாமு, எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது, அந்த எழுதுகோள்கள் உயர்த்தப்பட்டு விட்டது. அப்போ அல்லாஹு தஆலா முன்னாடி எழுதி வச்சுட்டான், அதை யாராலும் அழிக்க முடியாது, அது உயர்த்தப்பட்டு விட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் வஜஃபத்திஸ் ஸுஹஃபு, இன்னும் ஏடுகள் காய்ந்து விட்டது என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செஞ்சு தராங்க. ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸினையும் திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்தார்கள், அறிவித்து தந்தார்கள். வகால, இன்னும் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹ், இந்த ஹதீஸினை ஹதீஸுன் ஹஸன், இன்னும் ஸஹீஹான ஹதீஸ் என்பதாகவும் திர்மிதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்து தருகிறார்கள். இது ஒரு ரிவாயத்தாக இருக்கு, இந்த ஹதீஸினுடைய ஒரு ரிவாயத்து. இன்னொரு ரிவாயத்துல சொல்றாங்க பாருங்க, வஃபீ ரிவாயத்தி கைரி திர்மிதி, திர்மிதி அல்லாத வேறு ஒரு மற்றொரு அறிவிப்பில் உள்ள செய்தியை இங்க பதிவு செய்யறாங்க. அது என்ன செய்தின்னு சொன்னா, யஹ்ஃபலில்லாஹி, இங்க யஹ்ஃபலில்லாஹின்னு இருக்குது, இது தப்பு. யஹ்ஃபலில்லாஹ என்பதுதான் கரெக்டா இருக்கும். இந்த முஸ்ஹாப்ல இங்க கஸ்ர் வராது, ஃபதஹா தான் வரும். சரிங்களா? அப்போ யஹ்ஃபலில்லாஹ, அல்லாஹ்வின் கட்டளையை நீ பாதுகாத்துக்கொள். அல்லாஹ்வுடைய கட்டளையை நீ பாதுகாத்துக்கிட்டு கொண்டால், தஜிதுஹு, நீ பெற்றுக்கொள்வாய், அமாமக்க, உனக்கு முன்னால் அவனை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதாக சொல்றாங்க.
அடுத்தபடியாக தஅர்ரஃப் இலல்லாஹி, அல்லாஹ்வின் பால் நீ அறிமுகப்படுத்திக் கொள். ஃபீ ரஹாஇ, அப்போ செழிப்பான காலத்தில் யஅரிஃபுக, உன்னை அல்லாஹு தஆலா அறிவான். ஃபிஷ்ஷித்ததி, கடுமையான காலத்தில் அல்லாஹு தஆலா உன்னை அறிவான். அப்போ நீ அவனை எப்படி பார்க்கிறாயோ, நீ நினைவு கூறுனா, நீ நல்லா இருந்த சமயத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவனாக ஆனா, நீ கஷ்டமான சமயத்தில் அல்லாஹு தஆலா உன்னை நினைவு கூறுவான். உனக்கு என்ன வேணும் என்ற அந்த கஷ்டத்தை அல்லாஹு தஆலா உனக்கு நீக்கக்கூடியவனாக இருப்பான் என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்ல வராங்க. இன்னும் சொல்றாங்க, வஅலம், நீ அறிந்துகொள், அன்னமா அஹ்தஅக, உனக்கு தவறிய ஒன்று, நிச்சயமாக நீ தவறிய ஒன்றாகிறது, லம் யகுன், அது ஆகாது, லியுசீபக, உனக்கு அடையக்கூடிய ஒன்றுக்கு அது ஆகாது. அப்போ உனக்கு ஒரு விஷயம் தவறிடுச்சுன்னு சொன்னா அது உன்னை அடையக்கூடியதாக இல்லை. அப்போ உனக்கு ஒரு விஷயம் உனக்கு அடையணும் எழுதியிருந்தா அது அடையுமா இல்லையா? அப்போ ஒரு விஷயம் உனக்கு தவறிடுச்சுன்னு சொன்னா அது உனக்கு அடையக்கூடியதாக இல்லை, அது உனக்கு தவறியதுதான் என்பதாக சொல்றாங்க. வமா அசாபக்க, இன்னும் உன்னை அடைந்ததாகிறது, உன்னை அடையும் ஒன்றாகிறது, லம் யகுன், அது ஆகாது, லியுஹ்திஅக, உனக்கு தவறக்கூடிய ஒன்றிற்கு அது ஆகாது. ஒரு விஷயத்தை நீ அடைந்து விட்டாய் என்று சொன்னால் அந்த விஷயத்தை நீ தவறவிட மாட்டாய். ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அது உனக்கு தவறக்கூடியதாக இல்லை, அதனாலதான் உனக்கு அது கிடைச்சிருக்கு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வஅலம், இன்னும் நீ அறிந்து கொள், அன்னன் நஸ்ர, நிச்சயமாக உதவியாகிறது, மஅஸ் ஸப்ரி, பொறுமையோடு தான் இருக்கின்றது. அப்போ நமக்கு ஒரு உதவி வேணும்னு சொன்னா எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கின்றோமோ இந்த பொறுமையை சார்ந்துதான் உதவி என்பதே அமைகின்றது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வ அன்னல் ஃபரஜ, இன்னும் நிச்சயமாக சந்தோஷமாகிறது, மஅல் கர்பி, கவலையோடு தான் இருக்கின்றது. ஒரு கஷ்டத்தோடு தான் சந்தோஷம் என்பது இருக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னும் வ அன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன், நிச்சயமாக கஷ்டத்தோடு தான், மஅல் உஸ்ரி, கஷ்டத்தோடு தான், யுஸ்ரன், லேசானதும் இருக்கும் என்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முராகபா, இறை கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்க சொல்றாங்களா இல்லையா, கஷ்டமான நேரத்திலும் அல்லாஹ்வை நீ நினைவு கூறிக்கொள், சந்தோஷமான நேரத்திலும் அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொள், கஷ்டமான நேரத்தில் அல்லாஹு தஆலா உன்னை நினைவு கூறுவான், உன்னை அறிந்து கொள்வான் அப்படின்லாம் சொல்றாங்களா இல்லையா? அப்போ எல்லா விஷயமுமே அல்லாஹு தஆலாவிடத்தில் நீ தக்வாவோடு நடந்து கொள், நீ அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இல்லை. ஏன்னா அல்லாஹு தஆலா உன்னை கவனிக்கிறான். நீ அவனை எந்த அளவு நினைவு கூறுகிறாய், நீ எந்த அளவிற்கு அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்கிறாய் என்பதை எல்லாம் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கின்றான். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா உன்னை கைவிட மாட்டான், அவனுடைய கண்காணிப்பு உனக்கு இருக்கின்றது என்பதாக இந்த ஹதீஸின் மூலமாக சொல்ல வராங்களே இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் முராகபா என்ற பாடத்தின் கீழே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி நபி கற்றுத்தந்த வார்த்தைகள் என்ற தலைப்பின் கீழேயும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அப்போ இத்தோட இந்த பாடம் நிறைவு செஞ்சாச்சு. இந்த 61வது ஹதீஸையும் 62வது ஹதீஸையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்த பாடத்துல இன்ஷா அல்லாஹ் இந்த 63வது ஹதீஸை நம்ம வாசிப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.